காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி ஒரு அவுட்டிங் அண்ட் ஷாப்பிங் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேளச்சேரியில் உள்ள ஃபீனிக்ஸ் மால் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அங்கே போகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே தான் வேளச்சேரியில் மடிப்பாக்கமில் தான் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அதாவது யூகே போகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏரியா அதுக்கப்புறமா தியா படித்த ஸ்கூல் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பிளான் பண்ணி நாங்கள் போனோம். ப்ளஸ் வந்து தியாக்கும் திருத்தி பாப்பாக்கும் வந்து ஷூஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் வந்து அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஒரு ஜாலி அவுட்டிங் மாதிரி தான். ஸோ திருத்தி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து பேக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து அவள் கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனதுலேருந்து பேக் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். முதல்லலாம் வந்து எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் லிமிட் ஆகிருக்கு. ஸோ நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டயப்பர், அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும், வைப்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரே பேக்கில் வந்து நான் போட்டுருவேன். இன்கேஸ் நான் சேஞ்சிங் ரூம்க்கு ஏதாவது போனோம் அப்படின்னா பேக்கோடு நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. இந்த கவர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே தியாக்கும் சரி திருத்தி பாப்பாக்கும் வந்து 2 பேருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துப்பேன். ஸோ காமனாக ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேங்க. அதாவது 2 பேருமே வந்து காமனாக தியா பார்த்திங்க அப்படின்னா எது சாப்பிட்றாலோ அதுதான் இவ்வளோ வேணும்னு கண்டிப்பாக கேட்பா. ஸோ 2 பேருக்குமே சண்டை தான் வரும். அதனால் வந்து 2 பேருக்குமே காமனாக வந்து 2 பாக்ஸில் வந்து போட்டு நான் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. மற்றபடி வந்து வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நிறைய வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்குமே எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து செர்லாக் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் சாப்பிடும்போது அவளும் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வேணும்னு கேட்பா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு ஸ்டொமக் வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அவள் வந்து கேட்க மாட்டா. அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு வந்து செர்லாக் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொன்று வந்து அன்றைக்கி ஃபீனிக்ஸ் மால் இருக்குமா இல்லை கிறிஸ்மஸ்க்காக லீவா, ஏன்னா ஆன்லைனில் பார்த்தப்போ ஹவர்ஸ்மே வேரி அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இருந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்கூலில் தான் வந்து தியா வந்து ப்ரீவியஸாக ப்ரீகேஜி படித்தா மார்க் வித்யாலயா. நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த ஸ்கூலில். ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகி பெருசாக இப்போ செகண்டரி நாங்கள் சேர்க்கும்போது ப்ரைமரி ஸ்கூலாக இருந்துச்சு, இப்போ செகண்டரி ஸ்கூலாக ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். 2015 ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலேயே தண்ணி வந்துருச்சு. ஸோ கரெக்டாக நான் அப்போ பார்த்திங்கன்னா 9 months கன்சீவாக இருந்தேன். போட்டில் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து நல்லா டெவலப்டு ஏரியா தான். பட் ஆனால் இந்த மழை வரும்போது தண்ணி நிற்கிறதெல்லாம் இன்னுமே வந்து அந்த ப்ராப்ளம் அங்கே இருக்குது. ஸோ பார்த்தாலே வந்து ரோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து போயிட்டுருக்கும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரோடு ஹைட் ஏற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய வந்ததில் ரோடு வந்து குட்டி ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து வீடுங்க கடைங்க எல்லாமே வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் வந்து வந்தாச்சு. ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தியாவுக்கு தான் வந்து ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஷோரூம் வந்து நாங்கள் பார்த்தோம். நைக் அண்ட் அடிடாஸ்லாம் பார்த்தோம். ஸோ மெயினாக இன்றைக்கி ஷூ வாங்குறது பார்த்திங்கன்னா அவளுக்கு டான்ஸ்க்காக தான். டான்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு ஷூ போடணும். ஸோ நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற ஷூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டட் ஷூஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு ஷோரூம் போய் பார்க்க
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சை முடிச்சுட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஹேம்லீஸ் இருந்தது, பார்த்துட்டாங்க 2 பேருமே. ஸோ ஹேம்லீஸ் போயிட்டு தியாவுக்கு வந்து பெருசாக எதுவுமே பிடிக்கல, எதுவும் எல்லாமே ரொம்ப குழந்தைங்க டாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அதனால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி பாப்பாவுக்கு மட்டும் அந்த வாக்கிங் டாக் மாதிரி ஒன்று இருந்தது, அதை வாங்கிட்டு நேராக வந்து ஸ்கெச்சஸ் வந்துட்டோம். ஸ்கெச்சஸ் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து டக்குன்னு ஷூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே இதுக்கு மேலே செகண்ட் சாய்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு திருத்தி பாப்பாக்கும் அங்கேயே வந்து ஸ்கெச்சஸ்லேயே வந்து ஒரு ஷூ செலக்ட் பண்ணோம். ஸோ அவங்க போட்டு பார்க்கறதுக்காக போட்டது தாங்க, அதுக்கப்புறம் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த டே வந்து போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ அப்படியே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது நம்ம மான்செஸ்டரில் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து குடிலாக பார்த்தீங்க அப்படின்னா கூரை மாதிரி போட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல கூட்டம் இருந்துச்சுங்க, செம்ம கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாவுக்கு வந்து ஏதாச்சும் அங்கே ஹேம்லீஸ்லேயும் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினிசோக்கு வந்து அவள் ஏதாச்சும் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி நானும் எனக்கு ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா தியாவோட டான்ஸ் கிளாஸில் வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டான்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே டான்ஸ் கான்செப்டில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 hours போனதே வந்து தெரியல, செம்ம ஜாலியாக வந்து அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டாடா, பாய்.